அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலக மக்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கற்றிடுவோம் தவம் கற்றிடுவோம், பெற்றிடுவோம் மன அமைதியை பெற்றிடுவோம். அனைவருமே தவம் கற்றிடுவோம். அன்பர்களே, இந்த தவம், தியானம், மெடிடேஷன் இவை பற்றி பேசாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இதை வாழ்க்கையிலே கடைப்பிடிப்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இந்த உலகம் இன்றைக்கு ஒரு மாறுபட்ட திசையிலே சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது போல அன்பு, பாசம், நேசம் இவைகள் இங்கே குறைந்து விட்டது. ஒருவரை ஒருவர் நேசிப்பதோ ஒற்றுமையான வாழ்க்கையோ கிடையாது. இந்த இடத்திலே பலாத்காரம், உயிர்கொலை இவைகள் மிகுந்து விட்டது. ஆசை பேராசையாகவும் இந்த சினத்தினால் வரக்கூடிய பகை, போர் என்று பெருகிக்கொண்டே செல்கிறது. இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் உலகெங்கிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு மக்கள் மன அமைதியோடு வாழ்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் எல்லோரும் வாழ நினைக்கிறார்கள். ஆட்சியாளர்களும் அதை கொடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் அது நிகழ்வதில்லை. ஏதோ ஒரு சில நாடுகளில் மக்கள் முழு சுதந்திரத்தோடு வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள், அனைத்து சௌகரியங்களையும் பெற்று வாழ்கிறார்கள். ஸோ அது எல்லா நாடுகளுக்கும் கிடைக்கப்பட வேண்டும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும். பிற்காலத்தில் வந்த மகான்கள், ஞானிகள் எல்லாருமே இறைவன் ஒருவனே, அந்த இறைவன் பிரம்மம் ஒன்றுதான், பரபிரம்மம் ஒன்றுதான் என்று ஆதிசங்கரர் சொன்னதை, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே இறைவன் என்பதை வலியுறுத்தி சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பல தெய்வங்களையும் பல தெய்வ வழிபாடுகளையும் பல மதங்களையும் நாம் பார்க்கிறோம். இவற்றால் மனிதன் இணைந்திருப்பதை விட இவற்றால் மனிதன் பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக இவைகளெல்லாம் மாறி மனித மனம் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மனம் என்ற ஒன்றை ஆண்டு கொண்டிருந்த இந்த மனம் ஒன்றுதான் மனிதனுடைய இயக்கத்திற்கு மூலம். இந்த மனதை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த மனம் பல நிலைகளிலே தடுமாறி சென்று கொண்டே இருக்கிறது. பல விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த அலைபாயும் மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் அது சற்று சிந்திக்க ஆரம்பிக்கும். நல்ல செயல்களை மட்டுமே செய்யும். நல்ல சிந்தனைகள் மட்டுமே உதிக்கும். நல்ல சிந்தனைகள் உதித்தால்தான் நல்ல சொற்கள் வரும். நல்ல சொற்களே நல்ல செயல்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நல்ல செயல்கள் என்றைக்கு நடக்கிறதோ அப்பொழுது நல்லதே நடக்கும். இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை மார்க்கம், ஒரு கருவி, ஒரு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால் அது தியானம் மட்டுமே. ஆக மனித மனங்களை இணைக்கக்கூடிய அந்த தியானத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். உலகெங்கிலும் ஒரு மன அமைதியையும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் உருவாக்குவோம். மீண்டும் தியானம் கற்போம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.